ஹலோ வெஸ் அனைவரும் வணக்கம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை தான் அந்த போறோம். அந்த குடும்பம் ஒரு ஏழை விதவை பெண் இருந்தாங்க. துருக்கியில தொலைதூர ஒரு கிராமத்துல ஒரு ஏழை பெண்மணி இருந்தாங்க. அந்த ஏழை பெண்மணிக்கு 2 மகன்கள் இருக்காங்க. அதாவது அவங்க ஒரு விதவை. மகன்கள் வளர்ந்துட்டாங்க. இப்ப அவருடைய பெரிய மகன் கூலி வேலைகளுக்கு அவன் போறான். சின்ன மகனும் படிச்சுட்டு மருந்து படிப்பாக படிச்சுட்டு மருந்து ஆராய்ச்சிக்காக செய்ய போறான். இப்ப சின்ன மகனுக்கு வேலை கிடைக்கல. இருந்தாலும் இப்ப அவங்களுக்கு நோன்பு காலம் வருது. அதனால உணவு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. இப்ப உணவு பெரிய மகன் முரட்டுத்தனமா இருப்பான். அவன் சின்னவனுக்கு வச்சிருந்த உணவு கூட திருடி சாப்பிட்டுருவான். அதாவது சின்னவனுக்கு உணவே இருக்காது. 5 ரொட்டி இருந்தா 4 ரொட்டி சாப்பிடுவான். ஒரு ரொட்டி மட்டும் தான் அவன் வச்சிருப்பான். அதனாலேயே சின்னவனுக்கு கோபம் இருக்கும். அவருடைய அம்மாவுக்கும் கோபம் இருக்கும். சின்னவனுக்கு கொஞ்சம் வைடா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப நாட்கள் இப்படியே சில ஓடுது. அவங்களுக்கு ரமலான் மாதம் வருது. இப்ப நோன்பு எடுக்கணும், அதாவது விரதம் எடுக்கணும். இப்ப எல்லாருமே கொஞ்சம் நாள்ல இருந்து விரதம் எடுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப பெரியவன் என்ன சொல்றானா, ஒரு நாள் இருந்துட்டு என்னால முடியாதுமா, ஏன்னா வேலை செய்ய முடியாது, உழைக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. இப்ப சாயந்தரம் வரான், இருக்கிற உணவெல்லாம் பெரியவன் சாப்பிட்டுறான். இப்ப சின்னவனுக்கு உணவே இல்லை. அவனுக்கு எங்கம்மா ரொட்டிங்கிறான். ஆனா ரொட்டி இல்லாதால ரொம்ப வருத்தப்படுறாங்க. கொஞ்ச நேரம் இது வெளில போய் வாங்கிட்டு வரான்னு சொல்றாங்க. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வழிபட போறான். இப்ப அவன் வழிபட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பெரிய ஒரு பணக்காரரை பாக்குறான். அவரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். அந்த ஊருக்கு பெரிய ஒரு தொழிலதிபர். அப்ப அவரு இவனை பாக்குறாரு. உனக்கு கூட வழி இல்லையா அப்படின்னு அவன் வேண்டிக்கிறான். இந்த இடத்துல தான் அவர் பாக்குறாரு, இந்த ஊராப்பா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஆமா அப்படின்னு அவனு சொல்றான். நான் ரொம்ப நாளா பணியாளர் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன். எனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல. அதனால நான் கடை வச்சிருக்கேன். உன்னால வேலை செய்ய முடியுமா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேலைக்கு ஒத்துக்கிறான். வேலை இல்லாம தான் சுத்திட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்ப மறுநாள் ஆகுது. அம்மாவிடம் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றான். அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. ஏன்னா வாரத்துல 2 நாள் தான் வேலைக்கு போவான். அதனால அவங்களுக்கு உணவுக்கே பஞ்சமா இருக்கும். இப்ப மறுநாள் எழுந்திருக்கிறான். இவன் நேரா கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு இப்ப கடைக்கு போறான். கடையில போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். சாதாரண கடையா தான் இருக்குன்னு நினைச்சிட்டு அவன் போறான். அது மிகப்பெரிய ஒரு மளிகை கடை. அதுவும் ஏகப்பட்ட கடைகளுக்கு சப்ளை பண்ற கடை. அவ்வளவு பெரிய கடையில வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமா வரான். அவனுக்கு சம்பளமும் 30,000 கிட்டத்தட்ட சம்பளம் கிடைக்குது. இப்ப அவன் ஒரு வாரம் வேலை செய்யறான். இப்ப அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, கடை முதலாளி பேரு மாலிக் என்ன சொல்றாருன்னா, இது போல எனக்கு வெளியூர்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரலையும் கடையை பாத்துக்கு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்ப அவனுக்கு ஆச்சரியம். வேலைக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது, அதுக்குள்ள நம்மள கடையை பார்த்து சொல்றாங்களா அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுறான். இப்ப சரி அப்படின்னு தினந்தோறும் வீட்டுக்கு வர்றது அவன் போறது அப்படின்னு இருக்கு. இப்ப 2 நாள் ஆகுது. அவன் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஏதாவது பொருட்களை எடுத்துட்டு போவான். இப்ப அவனுடைய அம்மாவிடம் தன்னுடைய முதல் தந்தார் அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப 2 நாள் ஆகுது. அவன் அதிகமான பொருட்களையும் அவன் கொண்டு வரான். இப்பதான் அவனுடைய பெரிய மகன் இது போலாம் கடைகள் எல்லாம் எடுத்து வரக்கூடாது, நம்ம உழைச்சு சம்பாதிக்கணும், உழைச்சு தான் சாப்பிடணும், எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொட்டி மட்டும் 2 சாப்பிட்டுட்டு அவன் படுத்துக்கிறான். இப்ப இவன் தினந்தோறும் வேலைக்கு போறான். ஆனா நிலைமை வேற மாதிரி ஆகுது. அதாவது 10 நாளாயும் மாலிக்கு கடைக்கு வரல. அவருடைய நண்பர்கள் எல்லாம் அங்க வராங்க. அவங்களிடம் இது போல கடை முதலாளி வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாருமே ஆளுக்கு ஒரு பொருள்லாம் இப்படி வந்து எடுத்துட்டு போறாங்க. இப்பதான் அவங்க ஒரு திட்டமும் போடுறாங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொருள்லாம் எடுத்து அவங்க வேற கடையை வந்து பக்கத்துல போட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கடையும் கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகுது. இப்ப நாட்கள் ஆகுது. மாலிக்கும் ஊர்லயே வந்துடுறாரு. இப்பதான் மாலிக்கிட்ட அவசரமா ஓடுறான் சின்னவன். அவனுடைய பெயர் அசார் ஓடுறான். அசார் போயிட்டு கடையில நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு ராத்திரி யாரோ கடையை உடைச்சிட்டு ஜாமான்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம பணத்தெல்லாம் திருடிட்டாங்க அப்படின்னும் அவன் சொல்றான். இப்ப மாலிக்கு பதறி போய் கடையை வந்து பாக்குறாரு. கடையில வந்து பார்த்தா அவருக்கு அதிர்ச்சி. கடையில ஒரு ஜாமான் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம கல்லாப்பட்டி கூட சுத்தமா காலியா இருக்கு. இப்ப இதை பார்த்து அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. இவ்வளவு நாள் எவ்வளவு வியாபாரம் ஓடிச்சுன்னு அந்த விபரத்தை கேட்டு எல்லாத்தையும் வாங்குறாரு. இப்ப அவருக்கு ஒரே ஆச்சரியம். இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. அவனுடைய நண்பர்கள் இப்ப வந்து கூட்டுறாரு. இப்ப கடையில உள்ள இந்த ஜாமான் வந்து யார் உடைச்சுன்னு தெரியல, யார் திருன்னு தெரியல, இதுக்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அசாரும் அங்க நிக்கிறான். அசாரிடம் அவர் சொல்றாரு, உன் மேல நம்பிக்கை இருக்கு, திருடி இருக்க மாட்டேன், யார் திருடினாலும் கடவுள் அவங்கள சீக்கிரமே தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்ப அவன் வீட்டுக்கு வராங்க. எல்லாரும் படுத்திருக்காங்க. இப்பதான் திடீர்னு அசாரு நடுராத்திரி அலறான். என்னன்னு அவங்க அம்மா ஓடுறாங்க. இப்பதான் அவன் வெளில ஓடி வரான். இது போல நான் ஒரு விலங்கா மாறின மாதிரியும், நான் ஒரு அசிங்கமான விலங்கா மாறின மாதிரி பயங்கரமான கனவு வருதுமா, அது மட்டும் இல்லாம நிறைய பாம்புகள்லாம் என் மேல ஏறுது அப்படின்னும் அவன் அழுகுறான். இந்த இடத்துல தான் அவன் ரூம் பாக்குறாங்க. அவன் ரூம் முழுவதும், அவன் வீடு முழுவதும் மளிகை பொருளா இருக்கு. என்னன்னு கேட்கும் போது இது எல்லாமே அந்த கடையில இருந்து எட்டு வந்தது அப்படின்றது அவங்களுக்கு புரியுது.
புதுசா கடை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப இதை பார்த்து அவனுடைய பெரிய மகன் கோவப்படுறான். ஏன்டா இப்படி பண்ற, கடையை கொள்ளடிச்சு இப்படி நீ ஒரு கடை வைக்கலாமா, இது வந்து நம்ம கடவுள் தண்டனை வழங்குவார் அப்படின்னு அவன் சொல்றான். இது சரியில்லை, இது மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவும் அவனும் நேரா மாளிகைக்கு அழைச்சிட்டு போறாங்க. மாளிகைக்கு அழைச்சிட்டு போயிட்டு இவன் தான் எல்லா பொருளையும் திருடினான் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. இப்ப மாலிக்கு அவனை பாக்குறாரு. அவனை பார்த்துட்டு, நான் அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே நீதான் எல்லாத்தையும் எடுத்திருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும், ஆனா உண்மை தானா வெளியே வருன்றதாக தான் நான் வெயிட் பண்ண அப்படின்னும் அவர் சொல்றாரு. நான் உன்னை நம்பி கடையை அப்படியே விட்டுட்டு போனேன், இதுக்காகவே நீ கடையில ஒரு பொருளை கூட தொட்டுக்கூடாது, ஆனாலும் தொட்டுட்டேன். மேலும் நான் உன்னை தண்டிக்க போறதில்ல, உன்னை வேலையை விட்டு நான் தூக்க மாட்டேன், நீ எப்போதும் போலயே நீ வேலை செய், இதுக்கு மேல உன்னுடைய மனம் என்ன சொல்லுதோ அதை செய். நீ கடை வைக்கணும்னு நினைச்சா சந்தோஷம்தான், என்கிட்ட சொல்லு, நானே உனக்கு கடை வச்சு தரேன் அப்படின்னும் அவர் சொல்றாரு. இப்ப அசாரும் கூனி குறுகுறான். தனது தவற நினைச்சு மிகவும் வருத்தப்படுறான். இப்ப மாளிகையோட காலில் விழுந்து அழுகுறான். என்னை மன்னிச்சிருங்க, என் மேல வச்ச நம்பிக்கைக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன், இதுக்கு மேல ஒரு சின்ன தவறு கூட இது போல் நடக்காது அப்படின்னும் அவன் சொல்றான். அதுக்கு பிறகு அவனுடைய கடையில அவனுடைய அண்ணனும் அவனும் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க கடையில முன்னாடி நடந்ததை விட இப்ப 10 மடங்கு அதிகமா வியாபாரம் பார்க்குறாங்க. 100% அவங்க உண்மையா உழைக்கிறாங்க. இப்ப அவங்க குடும்பமே செழிப்பா வந்திருக்கு. எப்பொழுதும் அடுத்தவங்க உழைப்புல வாழ நினைக்காதீங்க, அப்படி வாழ நினைச்சா அது மிகப்பெரிய ஆபத்தா அவங்களுக்கு வந்து முடியும். கடவுள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை வாங்கிடுவாரு. இந்த வீடியோ பிரச்சனைங்க மீண்டும் அடுத்தது சந்திப்போம். நன்றி.